ஹாய் ஹால் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கிளைண்ட்டுக்காக தான் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கிளைண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 35 lakhsலேருந்து 40 lakhsக்குள்ளே ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வித்தின் 10 yearsக்குள்ளே கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேடவாக்கம் டு மாம்பாக்கம் மெயின் ரோடு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோங்க. அந்த லொக்கேஷனில் கோவிலஞ்சேரியில் தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. கோவிலஞ்சேரி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்க ப்ராப்பர்ட்டி தாங்க அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் யூஸ் பண்ணி தான் நமக்கு மெயின் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹால் பாருங்க, நல்ல பெரிய ஹாலாக தான் கொடுத்துருக்காங்க. ஹால் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 BHKங்க. வாங்க இப்போ நம்ம ஹாலில் இருந்து கிச்சன் போய் பார்த்துடலாம். கிச்சனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பாக்ட் சைஸில் கிச்சன் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜ்மே நமக்கு எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் சில்க் ஸ்லாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமே திங்ஸ் வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். பெட்ரூம் டோர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டியான உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சில்க் ஸ்லாப் எல்லாமே வந்துடும். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. பால்கனி போகிறதுக்கான டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டியான உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷ் பேஷன் பையனும் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். செகண்ட் பெட்ரூம் டோருமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு சில்க் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க. நமக்கு செகண்ட் பெட்ரூம்லேயும் நமக்கு பேக் சைடில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நம்ம 2 பெட்ரூமும் கனெக்ட் ஆகிற மாதிரி பேக் சைடில் நமக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி டோர்லாம் பார்த்தீங்கன்னா உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 740 ஸ்கொயர் ஃபீட்டும் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 320 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நமக்கு ஓவராலாக 8 years ஆகுதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் 35 lakhsங்க. நீங்கள் 35 lakhs இந்த பட்ஜெட்டில் ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்ஸில் யாராவது 35 lakhs பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட்டை விசிட் பண்ணணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.